நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமீன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஜெப வேளைக்காக, இந்த அதிகாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு ஆண்டவரே, வந்திருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். வர இருக்கின்ற நமது அடியார்களை குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தாய் உம்மை தியானிக்க கற்றுத்தாரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆர்வப்படுகிற மக்கள் உள்ளூரிலும் வெளியூரிலும் இருக்கிறார்கள், வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆர்வத்தோடு இந்த ஆராதனையை செவிமெடுக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மால் புதிய உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஆரம்ப ஜெபமாக ஏறெடுத்து பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 131வது பாடல்.
46ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். 168வது பக்கம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். கடவுள் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே கடவுள் அதற்கு உதவி செய்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுளே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுள் நம்ம அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமென். சபையார் அமர்வோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6 முதல் 11 வசனங்கள். ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவுவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்பதை. முதல் வேதபாகம் முடிந்தது. 2வது வேதபாகம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்கள் வரை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரதாம்பரமும் விலையுயர்ந்த வஸ்திரமும் தரித்து அனுதினம் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட தரித்திரன் ஒருவனும் இருந்தான். அவன் புட்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விடும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் புண்களை நக்கும். அந்த தரித்திரன் மரித்தான். தேவதூதர் அவனை ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். ஐஸ்வர்யவானும் மரித்தான். அவனை அடக்கம் செய்தார்கள். அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறவனாய் தன் கண்களை ஏறெடுத்து துணியாமல் தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். காணவே அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். அக்கினி ஜுவாலை வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஆபிரகாமோ, மகனே, நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்து தீர்த்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்து தீர்த்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களுக்குள் போக விரும்புகிறவர்கள் கடக்க முடியாதபடி அவ்விடத்திலிருந்து ஒருவரும் எங்களிடத்திலே கடந்து வராதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அவன், அப்படியானால் தகப்பனே, நீர் என்னை என் வீட்டிற்கு தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு 5 சகோதரர் உண்டு. வேதனை உள்ள அந்த இடத்திற்கு அவர்களும் வராதபடி அவன் போய் அவர்களுக்கு திட்டமாய் சாட்சி பகரட்டும் என்றான். ஆபிரகாமோ, மோசையும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்று சொல்ல, அவன் அப்படியல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே, மருத்துவருந்து ஒருவன் அவர்களிடம் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். ஆபிரகாமோ, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மருத்துவத்திலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பதே.
வாசிக்க வேண்டிய இன்றைக்கான நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. அதன் மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிளாத்திங்கில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 6ஆம் நம்ம படித்த 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பக்தி எது என்பதில் கூட எங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் மேல் வைக்கிற பக்தி எது என்பதில், கிறிஸ்தவ நம்பிக்கை எது என்பதில் நாங்கள் தெளிவு பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 வேத பகுதிகளை வாசித்து கேட்டோம். இந்த வாரத்துக்கு நமக்கு படிப்பினையாக தருகின்ற வேத பாகங்கள். எது பக்தி, எது பக்தியான வாழ்வு? இங்கே ஒரு கீவேர்டு வாசித்தோம். மனோரமியத்தோடு கூடிய தேவ பக்தியே சிறந்த ஆதாயம். மனோரமியம்னா என்ன? மனோரமியம் கரெக்டு, கிட்ட வரீங்க. திருப்தியா இருக்கிறது, எதிலும் திருப்தியாக இருக்கிறது, எல்லாவற்றிலும் திருப்தியாக இருப்பது மனோரமியத்தோடு. பவுலடிகளா சொல்லுகிறார் இல்லையா, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எல்லாமே தெரியும், நிறைவுபடவும் குறைவுபடவும், பட்டினியாக இருக்கவும் பசியாக இருக்கவும், கஞ்சி குடிக்கவும் பிரியாணி சாப்பிடவும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் மனோரமியம் இல்லையா, மனோரமியத்தோடு இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லுகிறார் மனோரமியம். மனோரமியத்தோடு கூடிய தேவ பக்தி, மனோரமியத்தோடு கூடிய தேவ பக்தி, திருப்தியோடு கூடிய தேவ பக்தி. அடுத்த வார்த்தையை வைக்கிறாரு, உலகத்தில் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு ஒன்றையும் கொண்டு போக முடியாது. பிரியமானவர்களே, எக்ஸாக்ட், இது கரெக்டான வார்த்தை. ஏதாவது கொண்டு போக முடியுமா? எதுவுமே கொண்டு போக முடியாது. பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவு விரும்பி உபயோகித்த அல்லது நீங்க பாசம் பாராட்டுகிற எந்த ஒரு பொருளையோ எதையுமே நீங்க கொண்டு போக முடியாது. யோபு என்ன சொல்லுகிறார்? யோபு, அதையும் சொல்லிருங்க பாஸ்டர், நிர்வாணியாக இந்த உலகத்தில் வந்தேன், நிர்வாணியாக இந்த உலகத்தை விட்டு போகிறேன். எவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தை பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, ஊனும் உடையும் நமக்கு இருந்தால் போதும். சாப்பாடும் ஆகாரம் இருந்தால் போதும், உடை இருந்தால் போதும். அப்படிதான் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல விஷயத்தை இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரு இல்லையா பவுலடிகளா? பண ஆசை, பண ஆசை ரூட் எல்லா விஷயத்திற்கும் சொல்லல. பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேர். வார்த்தையை பாருங்க, கையாளுகிறது. ஈவில் ஃபோர்ஸ், எல்லா தீமைகளுக்கும் வேர். பணம் எங்க வரலுமா போகும்? சொர்க்க வரலும் போகுமா? இல்லை, அப்போசிட். அதுதானே, சொர்க்க வரலும் போகாது, பாதாளம் வரையும் போகும் பணம். பழமொழியே சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. எல்லாமே அனுபவம் தான், வாழ்க்கையின் அனுபவத்திலே பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் அந்த ஆசையால் விசுவாசத்தை விட்டு மோசம் போய், அந்த ஆசை நம்முடைய பக்தி வாழ்வு விசுவாசத்தை பாதிக்கும், அதிலிருந்து விலகி போக வைக்கும். பிரியமானவர்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது ஆன்லைனில் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தினவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்று சொல்லக்கூடியவர். நீங்கள் கூகுளில் போய் இப்போ கூட தட்டினாலும் தெரியும் உங்களுக்கு. அவர் நல்ல செல்வந்தர் பிரியமானவர்களே, எழுத்தாளர், இறையியல் வல்லுனர், இசைக்கலைஞர், மருத்துவர், பன்முகத்தன்மை கொண்டவர். சண்டே கிளாஸ்லாம் நம்மெல்லாம் எப்படி அதை வேல்யூவாக பார்க்குறோமா என்னன்னு தெரியாது. ஆனால் சிலர் பார்க்குறாங்க. நம்ம சர்ச்சிலையும் பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்புறத ரொம்ப இதாக கவனிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த மனிதன் தன்னுடைய 13 வயதிலே லாசரு ஐஸ்வர்யவான் டெக்ஸ்ட்டை வாசிக்கிறாரு. அது அவருக்கு மனசில் ஏதோ நெருடல். அந்த வேத பகுதி அவர் மனசை ரொம்ப நெருடலாக கொண்டு வந்தது. ஆகவே அப்படி யோசித்து எல்லா படிப்பெல்லாம் முடித்த உடனே அது அப்படியே அவருக்கு ஒரு தாக்கம். சிஎம்சி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா வரலாறு? நம்முடைய வெள்ளூர் சிஎம்சி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும் இல்லையா? அதுவும் அப்படிப்பட்ட ஒரு விஷன், தரிசனம் தான். இந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சருக்கு மனசில் என்னன்னா, இந்த லாசரு வேற யாரும் இல்லை, ஆப்பிரிக்கா நாட்டில் கஷ்டப்படுகிற, பசியால பட்டினியால கஷ்டப்படுகிற அந்த மக்களைத்தான் நான் லாசருவாக பார்க்கிறேன். ஐரோப்பாவிலே செல்வ செருக்கிலே வாழுகிற என் போன்ற மக்கள் தான் ஐஸ்வர்யவானாக வாழுகிறார்கள். இப்படி மக்கள் பிணியிலும் பட்டினியிலும் கிடக்க சுகபோகத்திலே வாழுகிற இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது என்று மனோரமியத்தோடு கூடிய பக்தியிலே அந்த நாட்டுக்கு, ஆப்பிரிக்க நாட்டுக்கு, கேபான் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டில் குடியேறி பசியால் வாடுகிற மக்களுக்கு, பிணியால் வாடுகிற மக்களுக்கு கணவனும் மனைவியுமாக சேவை செய்து மரித்து போனார்கள். 1952 நோபல் பரிசு பெற்று இந்த உலகமே கொண்டாடினது அவரை. வரலாறு பதிவு பாருங்க. மனோரமியத்தோடு கூடிய தெய்வ பக்தி நீங்கள் வாழுகிற வாழ்க்கை சும்மா இல்லை, எவ்வளவு வேல்யூபிள் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்வதற்காக இதை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உலகத்திலே ஏழைகள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள், அரசாங்கம் எப்படி பார்க்கிறது, இதெல்லாம் நம்ம ஆஸ் எ கிறிஸ்டியன் ஒரு சமூக அக்கறையோடு பார்க்கணும், சிந்திக்கணும். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்டு, நம்ம பக்தி வாழ்வு உண்டு என்று வாழுகிறார்கள் அல்லவா? அது உண்மையான ஆண்டவரிடம் வைக்கிற ஒரு பிரியம் அல்ல. சிலுவை எதை காட்டுகிறது? கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. அதைத்தான் சிலுவையிலே கடவுள் வெளிப்படுத்தினார். லவ் யுவர் நெய்பர் ஆஸ், அப்படித்தானே சொன்னார், யுவர் செல்ஃப். நீ உன் அயலான இடத்துல அன்பு கூறு, கடவுளிடத்தில் அன்பு கூறு, அயலான இடத்துல அன்பு கூறு. இதை விட பெரிய கற்பனை எது இருக்கா? இல்லை, அதுதான் கற்பனை அப்படின்னு சொன்னார். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நம்ம நாட்டில் 2010 காமன்வெல்த் போட்டி நடந்துச்சு. எல்லா நாடுகளும் நம்ம நாட்டில் வந்துச்சு இல்லையா? அப்போ நம்ம நாட்டு சூழலை பார்த்து அவங்க ரொம்ப அசிங்கமாக நினச்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? 320 சேரிகளை அடிச்சு தூள் பரத்தி மக்கள் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லி அராஜகம் பண்ணி அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கெல்லாம் நம்ம நாட்டை பற்றி பெருமையாக நினைக்கிறதுக்கு ஏழை ஜனங்களை விரட்டினாங்க. அங்கே குடியமாக இருந்த மக்கள் எல்லாம் வெளியே துரத்தப்பட்டாங்க. பத்திரிகைகளெல்லாம் எழுதிச்சு, எல்லாம் செய்தி தான் வந்தது. பிரியமானவர்களே, இதை விட பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? 2015 அமெரிக்காவிலேருந்து யார் வர்றா? ட்ரம்ப் வர்றாரு. அவர் வரும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? 1640 அடி நீளத்துக்கு செங்கல் சுவரை கட்டி அந்த சேரிய ஸ்லம்ஸ் பார்வையிலே படாம பத்திரிகைகளெல்லாம் கண்டனம் எழுப்பியது. இது அநீதி என்று எல்லாம் எழுதினாங்க. சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பேசினாங்க. அரசாங்கம் செவி மடுத்துச்சா?
இல்லை. அந்த பெருமகனார் இந்த நாட்டுக்கு வர்றது பெருமை தான், சந்தோஷம்தான். யார் விருந்தாளிகளே வீட்டுக்கு வந்த ரைட்டு தான். அதற்காக எத்தனை துயரங்களை, இந்த 1640 அடி நீ சுவரை கட்டினியே, அந்த பைசாவை அந்த மக்களுக்கு கொடுத்தா பெட்டர், இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்வாங்கல்ல, அந்த வீடுகளை புனரமைப்பாங்க இல்லையா. மனுஷன் பார்வையை பாருங்க, மனிதர்கள் அவங்களை எல்லாத்தையும் மறைத்து சுவர் எழுப்பினார்கள். அதாவது பாலம் கட்டினா அது வேற, சுவர் கட்டினா அது வேற. பாவ செயல். பாலம் அமைப்பது பாதை. நீங்கள் ஜெபத்தில் கவனிச்சிருப்பீங்க நேற்று. ஆதங்கம், ஆண்டவருடைய பிள்ளைகள் மனரோமியத்தோடு கூடிய தேவ பக்தி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். குடும்பத்தில் வெளியே எங்கேயும் வேண்டாம், உள்ளங்கை நெல்லிக்கனி. குடும்பத்தில் அப்பா பசிச்சிருக்கிறாரு, அப்பா பசிச்சிருக்கிறாரு, வேலை முடிஞ்சு வர்றாரு, பசியோடு இருக்காரு. சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம பிள்ளைகள் அம்மா எல்லாம் சேர்ந்து சிக்கன் 65 சாப்பிட்றோம். அப்பா பார்க்குறாரு, ஒரு வார்த்தை பேசலை, அப்படியே வெளியே வர்றாரு. சத்தியமாக இந்த மேடையிலேருந்து சொல்கிறேன், பொய்யாக ஜோடிக்கிற கற்பனை விஷயம் இல்லை, நடந்த விஷயம். சொல்லும்போது, கேள்விப்படும் போது ஆஸ் அ பாஸ்டரா நமக்கு எப்படி இருக்கும் மனசுல? இதுதான் சமூகம், இதுதான் உலகம். பிரியமானவர்களே, வேதனையான விஷயங்கள். வயதானவர்கள் சாப்பிட்டார்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றோம், பைபிளை தூக்கிட்டு வர்றோம். பாராமுகம் கேட்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. அப்படிப்பட்ட வீடுகள் ஆண்டவர் சிந்திக்க வைக்கிறார். லாசரு ஐஸ்வர்யவான், ஓ நல்ல ஒரு உதாரணம். ஆமா ஆமா, லாசரு அவன் பயங்கரமா கஷ்டப்பட்டான். கண்ணீர், பெயின்ஃபுல்லான மேட்டர். நம்ம பக்கத்தில், நம்ம சரௌண்டிங்ஸில், நம்ம பார்க்கிற மனிதர்களிடத்தில் நம்ம எப்படி கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்கிட்ட? சாதாரண விஷயம் பிரியமானவர்களே, பெரிய சாதனை விஷயம் அல்ல, சாதாரண விஷயம். இருக்கிறதை பகிர்ந்து கொண்டு, நீ கொடுக்கவே வேண்டாம். ஐயா சாப்பிட்டியாமா? சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுட்டு போங்கப்பா. ஒரு வார்த்தை எவ்வளோ பிரியமானவர்களே, அதையெல்லாம் புரிகிற ஒரு வாழ்க்கை அல்ல நீங்களும் நானும் வாழ்க்கிற வாழ்க்கை. லாசருவை காணாத கண்கள் இயேசுவை காண முடியுமா? சொல்லுங்க. லாசருவை காணாத கண்கள் இயேசுவை காண முடியுமா? நாம் எளிதிலே கடந்து போகிற ஒவ்வொரு லாசரும் ஆண்டவர் இயேசுவால் நம்மளுடைய மனக்கதவை தட்டுகிறார்கள். உள்ளபடியே நீங்கள் திறந்தால், அவன் என்னதுக்கு கவலைப்பட்டான்? எதுக்கு கண்ணீர் விட்டான்? ஐஸ்வர்யவான் எதுக்கு ஆசைப்பட்டான்? எதுக்கு ஆதங்கப்பட்டான்? பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு தட்டுகிற அந்த இதயத்தை தட்டுகிற சூழலுக்கு நீங்கள் கதவை திறந்தால், சொர்க்கத்தில் உங்களுக்கு கதவு திறக்கப்படும், சொர்க்கத்தில் உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். நம்மளே நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். நம்ம சாப்பிட்டா போதும், ஓகே, யாரை பத்தி கவலை இல்லை. பொண்டாட்டி சாப்பிட்றாளான்னு அவளுக்கும் பசிக்கும்னு நினைக்கிற எத்தனை புருஷங்க இருக்கிறாங்க. வீட்டில் வேலைக்காரியா, அடிமையா? மனைவியை சாப்பிட சொல்லி சந்தோஷப்படுற புருஷங்கள் எத்தனை இருக்கிறாங்க? உங்களுக்கு சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும், சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, கணவன் களைத்து போய் வருகிறான், சாப்பிடணும், சாப்பிடுங்க. பசி, பாராமுகம், அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக. பசித்து தவிக்கிற மக்கள் இருக்கும் பொழுது பாராமுகத்தோடு திரும்பி போகிறது நீ கிறிஸ்தவன் அல்ல. ஆல்பர்ட் ஸ்வைட்சருக்கு அதுதான் ஒரு கேள்வி. சின்ன பிள்ளையிலே மனதில் அவருக்கு ஒரு அறிவிப்பு. அதுதான் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. சண்டே கிளாஸ்
அவரை புதிய மனுஷனாக இந்த உலகத்துக்கே காட்டுச்சு. அன்பானவர்களே, ஒவ்வொருத்தரும் ஆல்பர்ட் ஸ்வைட்சரை போல சிந்திக்க கடவுள் நம்மளை அழைக்கிறார். சமூகத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க. சமூகத்தில் என்ன நடக்கும்? ஆனால் சென்னையில் ஒரு தடவை ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு வாலிபன், மனசுக்கு இன்னும் பாரமாக இருக்கு, எனக்கு இன்னும் பாரமாக இருக்கு. வாலிபன் இந்த HCL எல்லாம் அதை எடுத்து சாப்பிடுகிறான். சமூகத்தில் எத்தனையோ பேர் கடந்து போகிறோம், டிப்டாப்பா எல்லாம் போயிட்டு வர்றாங்க. அந்த பிஸி ஷெடியூல் தான். அந்த தம்பி, ஏன் இப்படி செய்கிற, உனக்கு இந்தா சாப்பிடு, அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளுகள் யாரும் இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். பிரியமானவர்களே, இதுதான் நம்மளை கடவுள் சிந்திக்க வைக்கிறார். சமூகத்திலே அக்கறை உள்ள மக்களாக ஒரு குடும்பத்திலிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்தை சரியாக நடத்த தெரியாதவன் இல்லையா, வசனமே இருக்கு இல்லையா, போன வாரம் தான் வாசித்தோம் நிருப வாக்கியத்தில். ஆகவே ஆண்டவர் படிப்பினை, பாடங்களை நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, நம்ம அதை பற்றி சிந்திக்கணும். ஆண்டவரே அவருக்கு விருப்பமான ஒரு பக்தி வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணணும். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கும் என்ன அழகான வார்த்தை பாருங்க, இருந்தால் போதும், இருந்தால் போதும். அப்படி யார் இருக்கா? எந்த கிறிஸ்தவன் இருக்கிறான்? எந்த கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிறார்கள்? எந்த போதகர்கள் இருக்கிறார்கள்? எந்த தலைவர்கள், சபை உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்க. இதெல்லாம் கடவுள் நம்மளை யோசிக்கிறதுக்கு தான் வைக்கிறார் பாடங்கள், படிப்பினைகள். அன்பானவர்களே, அதை எளிதிலே கடந்து போகானால் கடவுள் எவ்வளோ பெரிய வேதனையை பார்த்து பாருங்க அனுபவிச்சாருன்னு. எப்படியாவது மோசையும் தீர்க்கதரிசியும் இருக்கிறான், கேட்டால் கேட்கணும், இல்லைன்னா போட்டோம், அவ்வளோதான் விஷயம், மேட்ரே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படிம்பார். டைம் ஓவர் அப்படிம்பாங்க. பிரியமானவர்களே, கொடுக்கப்படுகிற நேரத்தை நம்ம சிந்திப்போம். கடவுளுக்கு பிரியமான ஒரு பக்தி வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பலன் தருவார், பலன் தருவார். The poor at our doorstep are a reminder that God's love asks for our action என்ற சிந்தனையோடு ஆண்டவருடைய வார்த்தையை உள் செவிமடுப்போம். ஆண்டவர் தாமே அப்படி வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலை தந்து நம்மை ஆசீர்வதித்து ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போவதில்லை என்ற சரியான புரிதலோடு வாழ கிருபை செய்வாராக. ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எல்லாம் வீண் என்ற 587வது பாடலை பாடுவோம். சிலுவை என் மேன்மை சுந்தரமிகோ எனக்கு இருப்பினும் கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்டாஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெரு அற்பமே. கிறிஸ்தே சுராஜா மேன்மை, உந்தன் சிலுவை
என்ன காணிக்கை ஈந்திடுவே. இந்த விந்தை அன்பு கீடாய் எந்த காணிக்கை ஈந்திடுவே. எந்த ஆரோ பொருளிடா